ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யோ வாட்ஸ்அப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யோ வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணனால அது 2 வாட்ஸ்அப்பாக டவுன்லோட் ஆகுது. இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 5 செகண்ட்ஸ் லெஃப்ட். ஸோ வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டியூ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் டஸ் நாட் ரெக்வயர் எனி ஸ்பெஷல் ஆக்சஸ். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டால்டுன்னு காமிக்குதுல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இதில் எஃப்எம் மோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் ஃப்ரீஸ் லாஸ் சீன் அப்படின்னா உங்களோட லாஸ் சீனை யாருக்குமே காட்டாது. நீங்கள் எப்போ ஆன்லைன் லாஸ் தான் காட்டாது. அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட அதாவது மற்றவங்களோட லாஸ் சீனே நம்மளுக்கு காட்டாது. அதுக்கப்புறம் ஹூ கேன் கால் மீ, அதாவது யாரை எனக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்களே செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட் வியூ ஸ்டேட்டஸ், அதாவது மற்றவங்களோட ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத காமிக்காது. அந்த ஆப்ஷன் இதை தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், இல்லை டிசபிள் பண்ணிக்கலாம். ஆன்டி டெலீட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா சில பேர் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உடனே டெலீட் பண்ணிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்டி டெலீட் மெசேஜஸ், அதாவது டெலீட் பண்ண மெசேஜஸை ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷோ ப்ளூ டிக்ஸ் ஆஃப்டர் ரிப்ளை அப்படின்னா அதாவது இப்போ ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, நம்ம அதை பார்த்தாலும் உங்களுக்கு ப்ளூ டிக் காட்டாது. நம்ம எப்போ ரிப்ளை பண்ணுறோமோ நம்ம திரும்ப ஹாய் அப்படின்னு அனுப்புனா தான் ரிப்ளை இந்த ப்ளூ டிக் காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட் கான்டாக்ட்ஸில் ஹைட் ப்ளூ டிக்ஸ் அப்படின்னா நம்ம அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டாலும் அவங்களுக்கு ப்ளூ டிக் காட்டாது அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டிக், அவங்க அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டு ஆனால் அவங்களுக்கு செகண்ட் டிக் காட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட் ப்ளூ மைக்ரோஃபோன் அப்படின்னா ப்ளூ கலரில் இந்த மைக்ரோஃபோன் மாதிரி காட்டும் இல்லையா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட் டைப்பிங் நம்ம டைப் பண்ணுறத அவங்களுக்கு காட்டணும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆடியோ அப்படின்னு காமிக்கிறது, அதையும் காமிக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே டிசபிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் குரூப்புக்கும் அதே மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ராட்காஸ்ட்டுக்கும் அதே மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பேட்டர்ன் போடுறேன் பாருங்கள். இப்போ பேட்டர்னுக்கு நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். 4 போட்டுட்டேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வெளியில் போயிட்டு யோ வாட்ஸ்அப்புக்குள்ளே வரேன். பார்த்திங்கன்னா என்கிட்ட பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா, அதனால் இதுக்குள்ளே நீங்கள் பாஸ்வேர்டு கூட போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எஃப்எம் தீம்ஸ் நெக்ஸ்ட்டு போகலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட் எஃப்எம் தீம்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் எஃப்எம் திங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த தீம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த தீம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். வந்து டவுன்லோட் ஆகிடுது. இப்போ வந்து டவுன்லோட் ஆகி அதுவே அப்ளை பண்ணிடும். பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் பார்த்துக்கலாம். யூனிவர்சலில் வந்து நம்மளோட ஃபோட்டோவை பேக்கில் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து இந்த தீம் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம நார்மல் தீம் வச்சா தான் அந்த இது ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா நான் அகெயின் வந்து இதை வைக்கிறேன். வந்து நல்லா இல்லை, அதனால் என்னோடய ஃபோட்டோ வேண்டான்றனால நான் இப்படி வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எஃப்எம் மோட்ஸ்குள்ளே போயிட்டோன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்வர்சேஷன் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து டவுன்லோடு, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வாட்ஸ்அப் இது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், நார்மல் வாட்ஸ்அப்பை விட இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குது இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுது, அதே மாதிரி இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.